ஒரு ஆளுநர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனை போராட்டம் உயிர் தியாகத்திற்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம் சொல்லு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, தமிழர்களை, எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள், உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷம் பொங்கல் வருதா, புது வருஷம் வருதான்னு இல்ல, ஆனா ஆளுநர் வந்து பிரச்சனையை கிளப்புவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை ஒரு ஆளுநர் இங்கே தயாநிதி அவர்கள் பேசும்பொழுது சொன்ன போல ரப்பர் ஸ்டாம்ப் வீட்டுல இருங்க, ஏதாவது திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா போங்க, என்ன பேசணும்னு புரிந்து கொண்டு பேசுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஆளுநருக்கு ஏன் அரசியல்? ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய தேவை இல்லை, அவசியம் இல்லை, நியாயம் இல்லை.